அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பறந்த பயணிகள் மின்சார விமானம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ உலகத்திலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் அப்படின்னாலே பொதுவா நமக்கு எரிபொருள் கொண்டு தான் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கு இல்லையா? முதல்ல ஒரு பேட்டரி மின்சாரத்தால இயங்கக்கூடிய ஒரு விமானத்த அமெரிக்காவுல பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த விமானம் வந்து பறந்திருக்கு. சக்சஸ்ஃபுல்லா பறந்து முடிஞ்சிருக்கு. இதனுடைய மொத்த எரிபொருள் செலவே பார்த்தீங்கன்னா, ரூ. 700 மட்டுமே அப்படிங்கிறது இதுல வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? ஸோ மின்சாரங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்க. எரிபொருளுக்கு பதிலா விமானங்கள்ல மின்சாரத்த பயன்படுத்தி, பேட்டரிய பயன்படுத்தி இந்த ஒரு விமானத்த இயக்கியிருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சர்ல ஒரு எவால்விங் டெக்னாலஜியா வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதானி குழுமத்தின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை. அதாவது கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து எங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, குஜராத் மாவட்டம் கட்ச் பகுதியில வந்து இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. இது இந்திய நாட்டினுடைய முதல் அ ஆஃப் கிரிட் 5 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டா இருக்க போகுது அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஹார்முஸ் ஜலசந்தி அப்டிங்கிறது நமக்கு அ நேத்தே பார்த்திருந்தோம். பெர்ஷியன் கல்ஃபையும் ஓகேங்களா? பெர்ஷியன் கல்ஃபையும் நமக்கு கல்ஃப் ஆஃப் ஓமனையும் கனெக்ட் பண்றது தான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த ஹார்முஸ் ஜலசந்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. இங்க பெர்ஷியன் கல்ஃப், இங்க வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் வந்து இருக்கும். இந்த ஒரு கேப் தான் நம்ம ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதோட மொத்த நீளமே பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் தான். இதுல கப்பல்கள் போறதுக்கு உகந்த அந்த ஆழ்கடல் பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த கப்பல்கள்லாம் போயிட்டு வர முடியும் இந்த கேப்ல. சரிங்களா? அப்படி இருக்கப்ப இந்த 3 கிலோமீட்டர ஈரான் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க அப்படின்னா, நமக்கு உலகத்தோடைய எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஏன்னா, இது எல்லாமே ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், ஓமன் எல்லாமே இந்த ஹார்முஸ் ஜலசந்திய சுத்தி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப எண்ணெய் வளங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி வந்து இருக்கு. இங்க ஏற்படக்கூடிய கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது நமக்கு முழுக்க முழுக்க எண்ணெய் ஏற்றுமதி வந்து அதிகமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப இதனால இதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப, ஹார்முஸ் ஜலசந்திய மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூடப்பட்டுச்சு அப்படின்னா, கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படும். கச்சா எண்ணெயோட விலை அதிகமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எளிமையின் உருவம் அப்படின்னு சொல்லி யார பத்தி குடுத்திருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய 100வது பிறந்த நாள காணக்கூடிய கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள பத்தி தான் குடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய போராட்டக்காரர்களாக இருந்திருப்பாங்க. காந்தியடிகள் உடைய அந்த அகிம்சை வழியில போராடக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் தலைவர்கள்ல இவங்களுமே ஒருவர் தான். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரைட் லைவ்லிஹுட் அவார்ட், பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜெகநாதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு ஜே.சி. குமரப்பா, ஆச்சார்யா வினோபாவை இவங்க கூடயெல்லாம் இருந்து காந்திய வழியில போராட்டம் பண்ணி, மக்களுக்கு நிலங்கள வந்து சேகரிச்சு குடுக்குறதுல முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லஃப்தி அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லஃப்தி அமைப்பு நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்குறத ஒரு பிரதான கொள்கையா வச்சு கொண்டு வந்திருப்பாங்க 1981ல சரிங்களா? அது மட்டும் இல்லாம கீழ விண்வெளியில மக்கள் எரித்துக் கொல்லப்பட்டப்ப, அங்க போய் அந்த மக்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்தது. இறால் பண்ணை தொழிலாளர்கள்லாம் வந்து அந்த முதலாளிகள்லாம் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்த வந்து கொண்டு வந்தது. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டங்கள் எல்லாத்திலயுமே நம்மனால கேட்க முடியும். சரிங்களா? அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி அகிம்சை வழியில போராடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுக்கணும். அவங்களுடைய குரல்கள பத்தி வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்காகவே இருக்கக்கூடிய உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தமிழக போராளி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களாக இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கிய செய்திகள பார்த்துருப்போம். நன்றி.